ஹாய் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. இந்த வருஷம் எங்கள் கார்த்திகை தீபம் சென்னையில் தான். யூஸ்வலாக கோயம்புத்தூரில் இருக்கும்போது கார்த்திகை தீபம் நாங்கள் எப்படி கொண்டாடுவோம், இந்த வருஷம் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லா வருஷமும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு விளக்கு வச்சுட்டு அப்புறமா தான் வீட்டில் விளக்கு வைப்போம். இந்த வருஷம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தீபம் வைக்கிறதுக்காக கடையில் போய் ஃபஸ்ட்டு விளக்கு வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஸோ கார்த்திகை தீபம்னாவே விதவிதமாக கடையில் விளக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயும் விதவிதமாக விளக்கு வச்சுருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த விளக்குகளை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வீட்டு முன்னாடி கோலம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக இந்த சிம்பிளான கோலத்தை போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போட்ட கோலத்தை வச்சு தான் நான் ஃபோட்டோ போஸ் ஐடியாஸ் வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா விளக்கு வைக்கிறதுக்காக விளக்குல எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக விளக்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க. ஸோ இந்த அகல் விளக்கில் எல்லாம் நான் 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அடுத்து நான் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மா இலையில் தோரணம் கட்டுறதுக்காக என் ஹஸ்பண்ட் என்னை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை கட்டி வாசலில் தொங்க விட்டுட்டோம்.
கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சி அவல் கேசரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல்லலாம் விளக்கு வைக்க போகிறோம். வீட்டில் வைக்க போகிற விளக்கு எல்லாத்தையும் சாமிக்கு ஆரத்தி காமிச்சிட்டு வெளியே வாசலில் விளக்கு வச்சிட்ருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டில் விளக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய விளக்கு வச்சாலும் அது ஒத்தப்படையில் தான் இருக்கணும். எனக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு வைக்கும்போது வீடு ஃபுல்லாக வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் இப்போ சென்னையில் இருக்க வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு விளக்கு வைக்க முடிகிற இடம் ரொம்ப கம்மி தான். அதனால நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் விளக்கு வச்சுருக்கோம். வீட்டு முன்னாடி விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா வீட்டை பார்க்கும்போது வீடே தனி அழகாக தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நான் செஞ்ச ஸ்வீட்டை என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். ஆனால் அதை பொங்கல்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறமா தீபாவளி அன்னைக்கு மீதி இருந்த பட்டாசை வெடிக்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ குழந்தைங்க மாதிரி புஸ்வானம் கம்பி மத்தாப்பெல்லாம் வச்சு எங்கள் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷனை ஜாலியாக முடிச்சிட்டோம்.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.